ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷ்னல் ட்ரிங்க். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மோட்டிவேஷ்னல் ட்ரிங்க்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் லெமனை வந்து ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரே ஒரு பல், ஒரு ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பிலை பொடி. இது இல்லைன்னா, சப்போஸ் இல்லைன்னா கூட நம்ம வந்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்களோட மினி வெர்ஷன் அவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வில் வந்து தண்ணி வச்சாச்சு. அதை வச்சுட்டு கொஞ்சம் அது வந்து சிம்மில் வச்சுருங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா பொருளும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெடிசினல் வேல்யூ இருக்குங்க. இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா தொண்டை வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காரம் அதிகமாகிடும், குடிக்க முடியாமல் போயிடும். அதனால் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஷின் இருக்குங்க, ஏன் இது வந்து மோட்டிவேஷ்னல் ட்ரிங்க் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த கரோனா சீசனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பேருக்கு ஜாபும் இருக்காது, இருக்கிறத வச்சு ஓடணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாக கூட இருக்கணும். இப்போ நியூஸில் நிறையா பார்க்குறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ஹெல்த் இஷ்யூஸ், மெடிசன், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக செலவாகுது. ஸோ ஒரு பக்கம் கரோனா, ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் சொல்லிட்டு நம்மளை சுற்றி தக்காளி வெங்காயம் மாதிரி வணக்கிட்டுருக்கு சுச்சுவேஷன். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குங்க. மியூசிக் கேட்கலாம், படம் பார்க்கலாம், புக்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது. நான் கையில் எடுத்தது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் புக்ஸ். இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குங்க. எக்ஸசைஸா? அப்போ ஜிம்முக்கு போகணும், ப்ரோட்டீன்ஸ்லாம் வாங்கணும், ஆஸ் யூஷுவல்லாம் சொல்ல போகிறது இல்லைங்க. நம்மளுக்கு அதெல்லாம் என்னால் பார்த்திங்கன்னா அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் சூப்பர். என்னால் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல எக்ஸசைஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். சரி, எக்ஸசைஸ்க்கு இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அப்போ ஃபுட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஃபுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டும் கண்ட்ரோலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு இடித்தாச்சு. இந்த இடித்ததெல்லாம் இப்போ என்ன பண்ணணுன்னா எடுத்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். நீங்கள் போட்டோடனே பார்க்கலாம், அது வந்து க்ரீன் கலரில் மாறும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து நிஜமாலே பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனாலே எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நல்லது வந்து சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி இருக்குது. இதை வந்து எடுத்து என்ன பண்ணலான்னா அப்படியே அதில் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா காட்டு லெமன், அதாவது காட்டு எலுமிச்சைன்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ரொம்ப அதோடய தோல் கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன பண்ணலான்னா தோலையும் அப்படியே போட்டுடலாம். இதிலே போட்டுட்டு நல்லா வந்து ஹை ஸ்பீடில் வச்சுருங்க கேஸை. வச்சுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா ஃபுட்டுக்கு ஆப்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸுக்கு ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் வந்து இப்போ வெளியே போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்கன்னா அது இதுன்னு பார்ப்பீங்க, சாப்பிட தோணும், கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதனால் நம்ம வாய் கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்கே ஆப் வந்துருச்சு. கிளாக் வச்சு தண்ணி குடிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஸ்கூல்ஸில் கூட பார்த்திங்கன்னா பெல் அடிக்கிறாங்க, இத்தனை பெல் அடித்தா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கேன், ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன், ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மள மீறியே என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதை தான் போய் சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக அதுதான் சாப்பிட தோணும்.
அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வழுக்கி விழ தாங்க செய்வீங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வைப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, "சிறு துளி பெருவெள்ளம்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா இதுக்கும் பொருந்தும், நம்ம சேவிங்ஸ்க்கும் பொருந்தும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ, காஃபி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து போகலாம். அப்படின்னா பேசிக்காக நம்ம நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டீ, காஃபிலேருந்து ஆரம்பிப்போம். டீ, காஃபி நல்லதா கெட்டதா நான் அந்த டாப்பிக்கு இங்கே பேச வரல. பட் பார்த்திங்கன்னா டீ, காஃபிலேருந்து சின்ன சின்னதாக வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு புக்கில் படித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்கில் படித்தேன். எல்லாமே நல்லா கொதித்த உடனே என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்து என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்த உடனே என்ன பண்ணுங்க, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா. அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா வெல்லம் தான் நம்ம, அதாவது நான் என்கிட்ட வெல்லம் இருக்கும், வெல்லம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேன் கூட எடுத்துக்கலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இதை வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். டீ, காஃபி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் என்ன பண்ணேன், இதை வந்து என் கையால் செஞ்சு நானே குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் இப்படி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அவர் மோட்டிவேஷ்னல் ட்ரிங்க் இஸ் ரெடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் க்ரீன் டீ தான், அல்லது தமிழில் சுக்கு காப்பின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு புக்கு இருக்குன்னு வைங்களேன், அதை படிக்க நம்ம இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா வராது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கு அல்லது ஒரு ஸ்டோரி புக்குன்னா அதை நம்ம படிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் கண்டிப்பாக. நார்மலாக இப்போ ஒரு இடத்துல ஸ்பீச் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம், போக மாட்டோம். அதுவே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 50-60% போக வாய்ப்புண்டு. நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அன்றைக்கி நான் இதை எடுத்துக்கலன்னு வைங்களேன், ஏதோ மறந்த மாதிரி, ஏதோ நான் எக்ஸசைஸ் பண்ணாத மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் வரும் அடிக்கடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஷோ ஒன்று சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி. இது மேக்ஸிமம் யாருக்கும் அவ்வளோவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இந்துப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சம பங்கு அளவு சேர்த்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாட் ஃபார் சேல் இன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் இருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எங்களால் கொத்தமல்லி, புதினாலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த எண்ட் ஆஃப் தி ஷோவில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை அடித்து வச்சுருங்க. நன்றி.